வாங்க 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 தம்பி தங்கைமாரே, இந்த நாளின் கூட உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் கூட உங்கள் ஆவிக்குரிய வரங்கள் ஒவ்வொன்றையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்து எழும்ப பண்ணுவாராக. தலையிலே தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோமா? பரிசுத்த தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உயிர்த்தெழுதலின் முதற் பலனானவரே, எங்களுடைய வாழ்விலும் ஒவ்வொரு காரியங்களும் உயிர்ப்பிக்கப்பட நீங்கள் அனுகிரகம் செய்யுங்க. எங்களுடைய வாலிப தம்பி தங்கைமாருடைய இருதயத்தில் உம்முடைய வேத வசனம் வேரூன்றி இருக்கவும், ஆவிக்குரிய வரங்கள் உம்முடைய பிள்ளைகளிலிருந்து உயிர்த்தெழ நீங்கள் அனுகிரகம் செய்யுங்க. இந்த நிகழ்ச்சி ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக அமைய நீங்கள் அனுகிரகம் செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்போம் பிதாவே, ஆமென். மாடந்தளில் மாட்டிக்கொள்ளாதே, மாட்டிக்கொள்ளாதே, நம்மையக்க தந்திரம் செய்வானே, தந்திரம் செய்வானே. மாடந்தளில் மாட்டிக்கொள்ளாதே, மாட்டிக்கொள்ளாதே, நம்மையக்க தந்திரம் செய்வானே, தந்திரம் செய்வானே. சட்டையாக சுற்றி உன்னை பம்பர் போல சுற்றுவான், அவன் சட்டையாக சுற்றி உன்னை பம்பர் போல சுற்றுவான். சிக்காதே சிக்காதே, தந்திர வலையில் சிக்காதே, இயேசுவை அண்டிடு, உன் வாழ்வை அவரிடம் தந்திடு. சிக்காதே சிக்காதே, தந்திர வலையில் சிக்காதே, இயேசுவை அண்டிடு, உன் வாழ்வை அவருக்கு தந்திடு. மாடங்களில் 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 மாட்டிக்கொள்ளாதே, மாட்டிக்கொள்ளாதே, நம்மையக்க தந்திரம் செய்வானே, தந்திரம் செய்வானே. மாடங்களில் மாட்டிக்கொள்ளாதே, மாட்டிக்கொள்ளாதே, நம்மையக்க தந்திரம் செய்வானே, தந்திரம் செய்வானே. உலகம் உன்னை வெறுக்கலாம், உற்றார் உன்னை உதைக்கலாம், உன்னை நேசிக்கிறேன் என்பவர்களும் உதாசீனப்படுத்தலாம், உயிர் நண்பர்களும் உதறி தள்ளலாம். உயிர் மூச்சு உள்ளவரை உண்மையாய் உன்னை நேசிக்க இந்த உலகில் யாருதான் உண்டு? டேய், ஏன்டா அங்க வந்த? எதுக்குடா அங்க வந்த? நான் இவ்வளவு நாளா சேர்த்து வச்சிருந்த மானம் மரியாதை எல்லாத்தையும் ஒரே நாள்ல குழி தோண்டி புதைச்சிட்டா. இனிமே இந்த வீட்டுல உனக்கு இடம் கிடையாது. வெளியே போடா, வெளியே போடா நாய. என் கண்ணு முன்னாடி நிக்காதடா. எனக்கு ஒரு பிள்ளை இருந்தான், ஆனா அவன் செத்து போயிட்டான்னு நான் நினைச்சுக்கிறேன்டா. வெளியே போ, வெளியே போயிடு. எங்க போவப்பா? ஹலோ, எனக்கு எதுக்கு கால் பண்ணிருக்க? நீ இவ்வளவு பெரிய தப்பானே தைரியமா எனக்கு ஃபோன் பேசுற? நான் உன்னை உண்மையா லவ் பண்ணல. நான் வாழ்க்கையில செஞ்ச பெரிய தப்பு உன்னை லவ் பண்ணதுதான். ஐ ஹேட் யூ. இனிமேல் ஃபோனே பண்ணாத. ஏய், அப்படி பேசாத. ஃபோனை வைக்கி முதல்ல. நீ இல்லாம என்னால இருக்க முடியாது. டேய் டேய், உன்னை யாரா இங்க வர சொன்னது? எங்க வீட்டுல உன்னை பார்த்தா திட்ட போறாங்கடா. ஏற்கனவே உன் கூட சேர்ந்து என் பேர் வேற கெட்டு போயிருச்சு. இனிமேலே நான் உன் கூட சேர்ந்து அவ்வளவுதான், என் லைஃபே போயிரும்டா. டேய், நீ மாட என்ன வெறுத்துட்ட. உன்னை என் நண்பன் வெளியே சொல்றதுக்கே வெக்கமா இருக்குடா. டேய், நீ என் உயிர் நண்பன் நினைச்சேன்டா. சே, டேய், நான் தெரியாம இதை தப்பு பண்ணிட்டேன்டா. உன் கூட சேர்ந்த மறுபடியும் என் பேர் கெட்டு போயிரும்டா. பேசாம என் கூட நிக்காத, போயிருடா. நீ மாட என்ன ஒதுக்குற? ஐயோ ஐயோ, நான் எந்த பாவத்தை செஞ்சேன்? நான் எந்த பாவத்தை செஞ்சேன்? எங்க அப்பா என்ன வீட்டை விட்டு போக சொல்லிட்டாரு. என் நண்பன் என்ன வெறுத்துட்டா. நான் நேசித்த என் லவ்வர் என்ன வேண்டான்னு சொல்லிட்டா. என்ன நேசிக்க யாருமே இல்லையா? என்ன நேசிக்க யாருமே இல்லையா? என்ன நேசிக்க யாருமே இல்லையா? என்ன நேசிக்க யாருமே இல்லையா?
உனக்காய் உயிர் கொடுத்து உயிர் தெழுந்தவரே உன்னை உண்மையாய் நேசிக்க முடியும் என்பதை அறிந்து கொண்டாயல்லவா? என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். பொறக்கு பாவ இருட்டு உள்ளோ நிறைஞ்சிருக்கு. வாழ்க்கை உனக்கும் வாழத்தானே வாழ்ந்தும் பார்த்து விடு. பொய் பொறக்கு பாவ இருட்டு உள்ளோ நிறைஞ்சிருக்கு. வாழ்க்கை உனக்கும் வாழத்தானே வாழ்ந்தும் பார்த்து விடு. நாளை என்று ஒன்றும் உண்டு, நீயும் மறவாதே. நியாய தீர்ப்பில் நரகம் என்பார் கிருபை கிடையாதே. நாளை என்று ஒன்றும் உண்டு, நீயும் மறவாதே. நியாய தீர்ப்பில் நரகம் என்பார் கிருபை கிடையாதே. கிருபை கிடையாதே, கிருபை கிடையாதே. இன்டர்நெட், பிரைவேட் சாட், இதுக்கெல்லாம் நேரம் இருக்கு. சண்டே சர்ச் மறந்து போச்சு, பாவத்தில் மன கிடக்கு. இன்டர்நெட், பிரைவேட் சாட், இதுக்கெல்லாம் நேரம் இருக்கு. சண்டே சர்ச் மறந்து போச்சு, பாவத்தில் மன கிடக்கு. நாளை என்று ஒன்றும் உண்டு, நீயும் மறவாதே. நியாய தீர்ப்பில் நரகம் என்பார் கிருபை கிடையாதே. நாளை என்று ஒன்றும் உண்டு, நீயும் மறவாதே. நியாய தீர்ப்பில் நரகம் என்பார் கிருபை கிடையாதே. கிருபை கிடையாதே, கிருபை கிடையாதே. இதுவே காலம், கிருபை நேரம், இன்றே மனம் திரும்பு. அவரின் கோபம் விளங்கும் முன்னே பாவங்களை விட்டு விலகு. இதுவே காலம், கிருபை நேரம், இன்றே மனம் திரும்பு. அவரின் கோபம் விளங்கும் முன்னே பாவங்களை விட்டு விலகு. நாளை என்று ஒன்றும் உண்டு, நீயும் மறவாதே. நியாய தீர்ப்பில் நரகம் என்பார் கிருபை கிடையாதே. நாளை என்று ஒன்றும் உண்டு, நீயும் மறவாதே. நியாய தீர்ப்பில் நரகம் என்பார் கிருபை கிடையாதே. கிருபை கிடையாதே, கிருபை கிடையாதே, கிருபை கிடையாதே. ஆயத்தமா 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 பரிசுத்தமாய் வாழ வாலிபனே ஆயத்தமா பரிசுத்தமாய் வாழ யுவதியே ஆயத்தமா செய்ய ஆயத்தமா வாசிக்க ஆயத்தமா ஜெபம் செய்ய ஆயத்தமா வாசிக்க ஆயத்தமா பரிசுத்தமாய் வாழ வாலிபனே ஆயத்தமா பரிசுத்தமாய் வாழ யுவதியே ஆயத்தமா சொல்ல ஆயத்தமா சாட்சியாய் வாழ ஆயத்தமா இயேசுவை சொல்ல ஆயத்தமா சாட்சியாய் வாழ ஆயத்தமா பரிசுத்தமாய் வாழ வாலிபனே ஆயத்தமா பரிசுத்தமாய் வாழ யுவதியே ஆயத்தமா
அருமையான தம்பி தங்கைமாரே, உயிர்த்தெழுந்த அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டுமாக உங்களை வாழ்த்துகிறேன். இந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்விலே நாம் அனுபவிக்க வேண்டும். எக்ஸ்பீரியன்சிங் த ரிசன் கிரைஸ்ட் இன் அவர் லைஃப். நம்ம வாழ்க்கையில அந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து செயல்பட வேண்டும். ஒரு குட்டி பாப்பா இருந்தா, அவ பேர் ஆனி. இந்த குட்டி பாப்பாக்கு கண்கள் பிறந்ததிலிருந்தே மங்கலாக இருந்தது. இதனால அவள் பள்ளிக்கு போகும் பொழுது அவள் போர்டில் பார்க்கின்ற அந்த எழுத்துக்கள் சரியாக தெரிவதில்லை. புக்கில் வாசிக்கும் பொழுது அவள் ரொம்ப சிரமப்பட்டா. இதை பார்த்த ஆசிரியர் சொன்னாங்க, நீ போய் கண்டாக்டரை பார்க்கணும், அந்த கண்டாக்டர் உனக்கு ஒரு சொல்யூஷனை சொல்லுவாங்கன்னு சொன்ன உடனே இந்த குட்டி பாப்பா கண்டாக்டரை போய் சந்தித்தாள். அவங்க பரிசோதிச்சுட்டு ஒரு நல்ல ஒரு கண்ணாடியை அவளுக்கு கொடுத்தார்கள். இந்த கண்ணாடியை அவள் வாங்கி போட்ட பொழுது எல்லாம் தெளிவாக தெரிந்தது. அப்பொழுதுதான் அவன் நினைச்சா, ஓஹோ, மற்றவங்களுக்கெல்லாம் மங்களா இருக்கும்னு நினைச்சேன், ஆனா இந்த கண்ணாடி போட்டது எனக்கு பார்வை நன்றாக தெரிகிறதே என்று சொல்லி அவள் மகிழ்ந்தாள். நாம் லூக்கா 24ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம் என்றால், இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்கள், அவர்களுக்கு இந்த உலகம் மங்களாக தெரிந்தது. இயேசு கிறிஸ்து சிலுவையில அறையப்பட்ட பின்பு அவங்களுக்கு இந்த உலகத்தில் இருக்கின்ற காரியங்கள் மங்களாக தெரிந்தது அல்லது இருளாக காணப்பட்டது. இனி அடுத்தது என்ன செய்ய போறோம் என்பதே அவர்களுக்கு கேள்விக்குறியாக இருந்தது. இதனாலே சீஷர்கள் சிலர் பின்மாற்றம் அடைந்தார்கள். அவங்க அடுத்தது என்ன செய்ய, இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து விட்டார் என்று சொல்லுகிறார்கள். இந்த இயேசு கிறிஸ்துவை நம்ம இன்னும் பார்க்கல, ஆனா என்ன நடந்தது என்றே தெரியவில்லையே. ஒரு பரபரப்பான செய்தியாக இது இருந்ததுனால எம்மாவூருக்கு எருசலேமிலிருந்து 2 சீஷர்கள் அவங்க வேகமாக நடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். அவங்க நடந்து போயிட்டு இருக்கப்போ நடந்த சம்பவங்கள், பழைய காரியங்கள், இனி என்ன நடக்க போதோ தெரியலேன்னு பதட்டத்தோடு பேசிட்டு போறாங்க. அப்படி அவர்கள் இருவரும் போகும் பொழுது வேத வசனம் சொல்லுகிறது, லூக்கா 24:15 இயேசுதாமை சேர்ந்து அவர்களோடு நடந்து போனார். இயேசுதாமை சேர்ந்து அவர்களோடு நடந்து போனார். இன்றைக்கும் கூட நம்முடைய வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம். வாலிப தம்பி தங்கையே, ஒருவேளை நிறைய காரியங்களை பேசிட்டு இருக்கலாம், அடுத்தது என்ன நடக்க போகுது தெரியலையே, முன்னாடி இப்படிலாம் நடந்திருக்கிறேன்னு நம்ம கலவரத்தோடு இருக்கலாம். ஆனா இயேசு கிறிஸ்து நம்மோடு நடந்து வர அவர் விரும்புகிறார். முதலாவதாக இயேசு கிறிஸ்து, அந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து நம்மோடு நடக்க நாம் அனுமதிக்க வேண்டும். இந்த எம்மாவூர் சீஷர்கள் அவங்க பரபரப்பா பேசிட்டு போனாலும் அவர்களோடு இயேசு கிறிஸ்து அங்கே நடந்து வரும் பொழுது அவரை ஏற்றுக்கொண்டார்கள். அவரும் அவங்க 2 பேர் பேசுறது கேட்டுக்கிட்டே நடந்து போனாங்க. எருசலேமிலிருந்து இந்த எம்மாவூர் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஊர் 7 அல்லது 8 மைல் உண்டு. இதுல வேகமாக இவங்க நடந்து போகும் பொழுது இவங்க பல காரியங்களை பேசிக்கொண்டார்கள். இவர்கள் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தலை அங்கே வந்து சொன்ன ஸ்திரீகளின் சாட்சியை நம்பவில்லை, அல்லது பேதுரு யோவானின் சாட்சியும் கூட இவர்கள் நம்பவில்லை. அதற்கு காரணம் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை இவர்களுடைய வாழ்விலே இவர்கள் அனுபவிக்கவில்லை. இயேசு கிறிஸ்து ஆனா இவங்களை விடல, இவர்களோடு கூட நடந்து போனார். இன்றைக்கும் கூட நம்மை தேடி வந்து நம்மோடு கூட நடக்க அவர் விரும்புகிறார். வாலிப தம்பி தங்கையே, இன்றைக்கு உன் வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து உன்னோடு நடக்க நீ அனுமதிக்க வேண்டும். அந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து உன் கூட நடந்து வந்தா உன்னுடைய பிரச்சனைகளிலே உனக்கு ஒரு சொல்யூஷனை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்லுவோமா, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை உங்களோடு நடக்க அனுமதியுங்கள். வலது கருத்தை எடுத்து இருதயத்தில் வச்சு சொல்லுவோமா, உயிர்த்தெழுந்த அந்த இயேசு கிறிஸ்து என்னோடு அவர் நடக்க நான் அனுமதிக்கிறேன். இரண்டாவதாக நாம் பார்த்தோம் என்றால், உயிர்த்தெழுந்த அந்த இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை உன்னை உயிர்ப்பிக்கும். ஆமாம், இயேசு கிறிஸ்து இந்த எம்மாவூர் சீஷர்களோடு நடந்து போகும் பொழுது இந்த எம்மாவூர் சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவிட்ட பார்த்து சொன்னாங்க, என்ன உங்களுக்கு ஒன்றும் தெரியாதா, இந்த காலங்களில் நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியாதா என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவுக்கே இவங்க காரியங்களை சொன்னாங்க. இப்படி இயேசு கிறிஸ்துவின் காரியங்கள், அதே போல சீஷர்களின் காரியங்கள் எல்லாம் அங்கே சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அப்படி சொல்லும் பொழுது தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், லூக்கா 24:25 வேத வசனங்களில் சொன்ன யாவையும் விசுவாசிப்பதற்கு மனமில்லாத புத்தி இல்லாத மந்த இருதயமுடையவர்களே என்று அவர்களை கூறினார். அதுக்கப்புறம் ஆண்டவர் ஒவ்வொரு காரியங்களையும் அவங்ககிட்ட சொல்லிக்கிட்டே வந்தார். இந்த ஆண்டவருடைய வார்த்தை அவங்கள உயிர்ப்பிச்சுக்கிட்டே இருந்துச்சு. இயேசு கிறிஸ்து அவர் என்னெல்லாம் சொன்னாரோ அவருடைய ஊழியத்தின் பாதையில அதெல்லாம் இந்த சீஷர்களுடைய இருதயத்திலே அனல் மூட்டி கொண்டே இருந்தது. லூக்கா 24ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டுள்ளது, இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். ஒருவேளை என்னென்ன இயேசு கிறிஸ்து சொன்னார் அதை விவரித்து காண்பித்தார். இதை அவங்க கேட்ட பொழுது அவங்களுக்குள்ளே இருக்கின்ற துக்கம் கலக்கம் எல்லாம் மாறி அங்க கொஞ்சம் சந்தோஷம் வந்தது. இன்றைக்கும் கூட அந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை உங்களை உயிர்ப்பிக்கும். பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்லலாமா, உயிர்த்தெழுந்த அந்த இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை உங்களை உயிர்ப்பிக்கும். வலது கருத்தை எடுத்து இருதயத்தில் வச்சு சொல்லுவோமா, உயிர்த்தெழுந்த அந்த இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை
என்னை உயிர்ப்பிக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை அவர்களை உயிர்ப்பித்துக் கொண்டே இருக்கும் பொழுது அப்படியே அவங்க எம்மா ஒரு பக்கத்தில் வந்துடுறாங்க. இப்போ அவங்க கேட்டாங்க, இயேசு கிறிஸ்துவை எங்கள் வீட்டில் வந்து நீங்கள் தங்கிட்டு போகிறீங்களா? ரொம்ப நேரம் ஆகிட்டே, இருட்ட போகுதே, அதனால் நீங்கள் வந்து தங்குங்க என்று அவர்கள் கேட்ட பொழுது இயேசு கிறிஸ்துவும் கூட அவர்களுடைய இல்லத்திற்கு கடந்து வருகிறார். பிரியமானவர்களே, மூன்றாவதாக உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து நம் கண்களை திறக்கிறார். நம்முடைய கண்களை அவர் திறக்கிறார். இந்த சீஷர்கள் வீட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க, ஆனால் இயேசு கிறிஸ்து என்பதை அவர்கள் அறியவில்லை. ஆனால் அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்ட அப்புறம் இரவிலே அவர்கள் உணவு உண்ண வேண்டிய வேலை வருகிறது. அப்போ அங்கே இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாருன்னா, அந்த வீட்டுக்கு ஒரு விருந்தாளியாக அழைக்கப்படுகிறார். ஆனால் அந்த வீட்டில் இயேசு கிறிஸ்து அந்த இல்லத்திற்கு விருந்தாளியாக வருகிறார். யூதர்களுடைய பாரம்பரியத்தின்படி ஒரு வீட்டின் உரிமையாளர் அவர் வீட்டுக்கு விருந்தாளிகள் வந்தால் என்ன செய்வாங்கன்னா, அந்த உரிமையாளர் அந்த வீட்டில் இருக்கின்ற அப்பத்தை எடுத்து அவர் பீத்து அதை அந்த விருந்தாளிகளுக்கு கொடுப்பார். ஆனால் இந்த வேத வசனத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து அந்த வீட்டுக்கு விருந்தாளியா வந்திருக்கலாம், ஆனால் இவர் அப்பத்தை எடுத்து பிட்டு அதை அந்த எம்மாவூர் சீஷர்கள் கொடுத்தார். அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. லூக்கா 24:30 சொல்லப்பட்டுள்ளது, அவர்களோடு அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். ஆண்டவர் என்ன செஞ்சாருன்னா, அந்த அப்பத்தை எடுத்து அதை ஆசீர்வதித்து அதை பிட்டு அவங்களுக்கு கொடுக்கிறார். இதை வாங்கும் பொழுதுதான் அவர்களுக்கு கண்கள் திறக்கப்படுகிறது. அவங்க இயேசு கிறிஸ்து என்பதை அறிந்து கொண்டார்கள். இன்றைக்கும் கூட உங்களுடைய இல்லத்தில் இயேசு கிறிஸ்துவை தலைவராக ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்படி ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில உங்க கண்களை ஆண்டவர் திறப்பார். உயிர்த்தெழுந்த அந்த இயேசு கிறிஸ்து உங்கள் கண்களை திறக்க அவர் வல்லவராக இருக்கிறார். இன்னைக்கு நிறைய நேரத்தில் ஆண்டவர் என் கூட இருக்கிறாரா இல்லையா என்று சொல்லி வாலிப தம்பி தங்கையே இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்களே நீங்கள் கேள்வியோடு இருக்கலாம். ஆனால் அந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்னா, அவர் நம்ம இல்லத்திற்குள்ளே வருகிறவர், நம்மோடு வாசம் பண்ண விரும்புகிறவர். இந்த எம்மாவூர் சீஷர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, அவரை ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, வீட்டுக்கு அழைத்தது மாத்திரமல்ல, அவர் அந்த இல்லத்தின் தலைவராக இருந்த அப்பத்தை பிற்க அவங்க விட்டு கொடுத்தாங்க. இன்றைக்கு கூட வாலிப தம்பி தங்கையே, இயேசு கிறிஸ்துவ உன் சொந்த ரட்சகராக தலைவராக நீ ஏற்றுக்கோ. உன் இருதயத்தின் கண்களை திறக்க ஆண்டவர் உதவி செய்வார். நீ அவரை பார்க்கும்படியாக உன் கண்கள் திறக்க அவர் உதவி செய்வார். பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லலாமா, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை தலைவராக ஏற்றுக்கொள்ளுங்கள், அவர் உங்கள் கண்களை திறப்பார். வலது கரத்தை இருதயத்தில் வச்சு சொல்லுவோமா, நான் அந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை என் சொந்த இரட்சகராக தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், அவரின் இருதயத்தின் கண்களை திறப்பார். 3 காரியங்களை நாம் பார்த்திருக்கிறோம். முதலாவதாக, உயிர்த்தெழுந்த அந்த இயேசு கிறிஸ்து நம்மோடு நடக்க நாம் அனுமதிக்க வேண்டும். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை நம்ம கேட்கணும். அவருடைய வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்கும். அந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை நம்ம வீட்டில் தலைவராக நம்ம ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்முடைய கண்களை அவர் திறப்பார். தலைகளை தாழ்த்தி நம்ம ஜெபம் செய்யலாமா? பரிசுத்த தகப்பனே, இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உயிர்த்தெழுந்த இந்த நன்னாளை நாங்கள் நினைவு கூர்ந்து உமக்கு நாங்கள் கொடாகொடி நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவாகிய நீர் எங்களுடைய வாலிப தம்பி தங்கைமாருடைய வாழ்விலும் எங்களுடைய குடும்பத்திலும் அப்பா நீங்க நடக்கணும்னு சொல்லி உங்க இடத்துல கெஞ்சி கேட்கிறோம். பரிசுத்த தகப்பனே, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவே, உங்களுடைய வார்த்தையை நாங்கள் கேட்கிறோம். ஆண்டு உங்களுடைய வார்த்தை உயிர்ப்பிக்கிறதாக இருக்கிறதே. எங்க வாலிப தம்பி தங்கை மாறை அதே போல இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை நீங்க உயிர்ப்பிங்க ஆண்டவரே. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவே, அப்பா உங்களை எங்க சொந்த இரட்சகராக தலைவராக நாங்கள் ஏற்றுக்கொள்றோம். அப்பா எங்களுடைய இருதயத்தின் கண்கள் திறக்கப்பட நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை நாங்கள் ஒவ்வொரு நிமிஷமும் நாங்கள் கண்டு உடைய நாமத்தை பயன்படுத்த கிருபை செய்யுங்க. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவே, நீங்க எங்களை ஆளுகை செய்யுங்க. இதை பார்த்து கொண்டிருக்கிற தம்பி தங்கை மாறி இதை பார்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு நேயர்களையும் நீங்க ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்போம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம்ம அனைவருடைய இன்றும் என்றும் சதாகாலம் இருப்பதாக, ஆமென். அருமையான வாலிப தம்பி தங்கைமாரே, அந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை உங்களோடு நடக்க நீங்கள் அனுமதியுங்கள். அந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை நீங்கள் கேளுங்கள். அந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக தலைவராக ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் உங்கள் இருதயத்தின் கண்களை திறப்பார். காட் பிளஸ் யூ. இளைஞனே எழுந்திரு, சரித்திரம் படைத்திடு, கர்த்தரின் சமூகம்